வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் ஜான்குமார் அவரது பேத்தி தியானா ஜொலி பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகரில் அமைந்துள்ள இலவச அன்னதான கூடத்தில் பொதுமக்கள் மத்தியில் அமைச்சர் ஜான்குமார், பாட்டி லதா ஜான்குமார், அப்பா ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, அம்மா நான்சி, தாத்தா பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் மழலை தியானா ஜொலி கேக் ஊட்டி மகிழ்ந்தார். தாத்தா அமைச்சர் ஜான்குமார் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் மழலை தியானா ஜொலிக்கு பிறந்தநாள் பரிசு வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் பேத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் தொகுதி இலவச அன்னதான கூடத்தில் கோழி கறி குழம்புடன் குடும்பத்தோடு வந்து அனைவருக்கும் உணவு பரிமாறி மகிழ்ந்தார்கள். அமைச்சர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச அன்னதான கூடத்தில் இலவச அன்னதான திட்டத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிர்வாக குழு தலைவர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களின் திருக்கரங்களால் துவங்கி வைக்கப்பட்ட அன்னதானம் புதுவையில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் உள்ள மக்களால் போற்றப்பட்டு வருகின்றது. தற்பொழுது கொடைவள்ளல் ஜான்குமார் இதய தெய்வமும் தொழிலதிபர் மார்டின் மற்றும் ஒட்டுமொத்த கொடையாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆசியுடன் பாகூர் தொகுதியில் உள்ள ஏழை மக்கள் தினந்தோறும் பசியார இலவச அன்னதான திட்டத்தை சமூக சேவகரும் ஏஜிகே நெட்வொர்க்கின் உரிமையாளருமான ரீகன் ஜான்குமார் இன்று பாகூர் கிராம பகுதிகளில் இலவச அன்னதான கூடத்தை துவக்கி வைத்தார். அதன் முதற்கட்டமாக இன்று அன்னதானம் துவங்கப்படும் இடங்கள் மணப்பட்டு முத்துமாரியம்மன் கோவில் அருகிலும், மூர்த்திக்குப்பம் முருகன் கோவில் அருகிலும், உச்சிமேடு கோவில் திடல் அருகிலும், பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கோவில் அருகிலும், சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் மாரியம்மன் கோவில் அருகிலும், மேல்பரிக்கல்பட்டு கோவில் அருகிலும், கன்னியக்கோவில் வீதி பாகூர் மாரியம்மன் கோவில் அருகிலும், லெனின் நகர் பாகூர் சமுதாய நலக்கூடம் அருகிலும், பாகூர் லெனின் நகர் மாரியம்மன் கோவில் அருகிலும், குருவினத்தம் பெரியார் நகர் சந்திப்பிலும், இருளஞ்சந்தை தண்ணீர் தொட்டி அருகிலும், கடவனூர் அம்பேத்கர் சிலை அருகிலும், கடவனூர் பிள்ளையார் கோவில் அருகிலும் துவங்கி வைக்கப்பட்டது. இறுதியாக பாகூரில் உள்ள கிராம பகுதிகளில் உள்ள பெண்கள் திரண்டு வந்து ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார்கள். புதுச்சேரி கோணிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். அவ்வாறு விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு 4 மாதங்களாக பணப்பட்டுவாடா வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளருக்கு புகார் கொடுத்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பாக வேளாண் துறை செயலருக்கு விவசாயிகள் சார்பில் புகார் கடிதம் கொடுத்த நிலையில் கண்காணிப்பாளர் நேரடியாக வழக்கறிஞர் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை கண்டித்தும் விவசாயிகள் விளைபொருட்களுக்கு பணப்பட்டுவாடா வழங்கப்படாததை கண்டித்தும் விவசாயிகள் திருக்கனூர் கடை வீதியில் ஊர்வலமாக வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புரட்சி அடிப்படை மாவட்டத்தில் இருக்கின்ற செயலாளரிடம் மனு அளித்தோம். அந்த மனுவுக்கு எங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு மிரட்டல் விட்டு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் புதுவை மாநில ஆலோசனைக் கூட்டம் மம்பாக்கீரபாளையம் பகுதியில் இயங்கி வரும் திருச்சபையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் சக்கரவர்த்தி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினர். அதில் இந்தியா முழுவதும் திருச்சபைகளை இடிப்பதும் மற்றும் போதகர்களை அடித்து துன்புறுத்துவதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டதோடு மத்திய ஆளும் பாஜக அரசின் கண்டனத்தை தெரிவித்தார். பாஜக அரசு கிறிஸ்தவர்களின் மீது நடத்தப்படும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், கிறிஸ்தவ மதத்தினருக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். இதில் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டியன் மற்றும் தேசிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில தலைவர் டாக்டர் ஜாய் மற்றும் மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய இளைஞரணி தலைவர்கள் மற்றும் மாநில இளைஞரணி தலைவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கைது செய்வதும் தொடர்ந்து இந்தியாவில் அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் விரோதமாய் தினம் நிறைய வன்முறைகளை ஒவ்வொரு
தலைவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென எந்த முன்னறிவும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்ற அடிப்படையில் பணி நீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அரசாங்கமே ஆணையிடு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா வருகின்ற 4ஆம் தேதி பவள விழாவாக கொண்டாட இருக்கின்றனர். எனவே அவரது பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்ற குமரேசன் தலைமையில் மணவெளி தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் கோவில் எதிரே சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கோபி, மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் ரவிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த 28ஆம் தேதி முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கினர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்று 5வது நாளாக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் இன்று தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் முத்தம்மாவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த தற்போதைய காவல் கண்காணிப்பாளர் செல்வம் அவர் பணி செய்த காலத்தில் 3 போக்சோ வழக்குகளை சரிவர விசாரணை செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய அப்பொழுதைய டிஜிபி உத்தரவின் பேரில் 2019ஆம் ஆண்டு பெரியகடை காவல் நிலையத்தில் தற்போதைய காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது 2019ஆம் ஆண்டு பெரியகடை ஆய்வாளராக இருந்த செந்தில்குமார் FIR பதிவு செய்தார். தொடர்ந்து அதே FIR எண்ணில் அங்கு பணிபுரிந்த உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் வழக்கை வேறு ஒருவர் பெயரில் மாற்றம் செய்தது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் DIG சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் வழக்கும் தொடரப்பட்ட நிலையில் நேற்று காலை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு உதயஞ்சலை காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் தனியாக பேச வேண்டும் என தெரிவித்ததை அடுத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசியுள்ளார். அப்பொழுது பாபு புதுச்சேரி காவல்துறை SP செல்வம் மீது நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுவதோடு அது சம்பந்தமாக எவ்வித அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இருக்க 1 கோடி ரூபாய் SP செல்வத்திடம் வாங்கி தருமாறு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் ஏற்கனவே கண்காணிப்பாளர் செல்வம் 60 லட்சம் தருவதாக தெரிவித்ததாகவும், ஆனால் அவர் இதுவரை பணம் தரவில்லை, எனவே நீங்கள் பேசி அந்த பணத்தை வாங்கித்தர வேண்டும் என பாபு கேட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தங்களிடம் பேசி பணத்தை பெற்றுத்தர கூறியதாகவும் மிரட்டும் தோணையில் பாபு பேசியதாக கூறப்படுகின்றது. மேலும் இதேபோன்று புதுச்சேரியில் பிரபல மருத்துவமனை மிரட்டி 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும், அது மட்டுமின்றி ரெஸ்டோ பார் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததாகவும்
பாபு ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அனைத்து உரையாடல்களையும் ஆய்வாளர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் ஆடியோவாக பதிவு செய்த நிலையில் மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி பாபுவை காவல் நிலையத்திலேயே சிறைப்பிடித்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் காவல் நிலைய அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததோடு மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டதாக அவர் மீதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே பாபுவை காவல் நிலையத்தில் சிறைப்பிடித்த பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தனது ஆதரவாளர்களுடன் உதயஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் இந்த வழக்கில் தன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரியவந்ததை அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு தலைமறைவானார். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் நேரில் வந்து விசாரணை நடத்திய பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் மற்றும் அதன் நிர்வாகி பாபு ஆகியோர் பலரை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்தது தெரியவந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் காவல்துறை அதிகாரிகளையே காவல் நிலையத்திற்குள் புகுந்து 1 கோடி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே தலைமறைவாக உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அமைப்பாளர் ஸ்ரீதர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் கூறியிருப்பதாவது, தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் தங்கள் மீது போலீசார் திட்டமிட்டு பொய் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் இதனை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.